உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பார்க்கும்போது, உங்கள் வானத்தை இரும்பைப் போலவும் பூமியை வெண்கலத்தைப் போலவும் ஆக்குவேன். இரும்பு வெண்கலம், வானம் பூமி. பெருமை உள்ளவனுக்கு அகென்ஸ்டாக போகிற காரியம் இதெல்லாம். சூடு, ஹீட். நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் எதுவுமே நமக்கு வராது, தடைப்பட்டு போகும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு அனலில் இருந்தால் நம்ம எப்படி இருப்போம், துடிப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான் இருப்போம். 4 பக்கமும் சூழ்ந்து இருக்கும், இரும்பும் வெண்கலமும். மேலே பார்த்தா இரும்பு, கீழே பார்த்தா வெண்கலம். ப்ராக்டிக்கலாக இந்தமாதிரி நிலைமைக்கு நான் தள்ளப்படவே கூடாது. அது ஆசீர்வாதமே இல்லை. இந்த உணர்ந்தவங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதம். அதெல்லாம் பெற்றுக்கோங்க. பிளஸ் யூ.